வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான். சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தான பிரஸ்தாசனா. உத்தானா லிஃப்ட் பண்றது, பிரஸ்தாசனா அந்த லிசர்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அப்படியே வந்திருக்கு லிஃப்ட். அந்த லிசர்ட் போஸ் அப்படியே வந்து லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். உத்தான பிரஸ்தாசனா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூரிய நமஸ்காரம் வந்து 4வது ஸ்டெப். நிறைய பேருக்கு வந்து எல்லாருமே சூரிய நமஸ்காரம் தெரியும். அதுல வந்து 4வது ஸ்டெப் வந்து அஸ்வசஞ்சலாசனான்னு சொல்லுவோம் இருக்கும். அதுல வந்து ஒரு வேரியேஷன் வர மாதிரி தான் வந்து இது இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம பர்வதாசனா வந்து செஞ்சு வந்து நம்ம நல்லா பழகி இருக்கணும். பர்வதாசனால இருந்து நம்ம வந்து பிரஸ்தாசனாக்கு வந்து போகலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்ப பர்வதாசனா சொல்லக்கூடிய அந்த மவுண்டைன் போஸ் வந்து பண்ண போறோம். இதுல இருந்து வலது காலை எடுத்துட்டு வந்து 2 கைக்கு நடுவில் வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு நல்லா வந்து இப்படி வைக்க போறோம். வலது கால் வந்து மடிச்சு வைக்கணும். இடது கால் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முட்டி மடங்காம இருக்கணும். முட்டி வந்து கீழேயும் படக்கூடாது. அந்த மாதிரி இப்படி வைக்கணும். இது வந்து உத்தான பிரஸ்தாசனா. இதுலயே வந்து கை வைக்கிற வேரியேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. முதல்ல வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். ஒரு சில வினாடிகள் முட்டியை வந்து மடங்காம நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கணும். நேரா வந்து பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதுல வந்து நம்ம நல்லா நிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வேரியேஷன் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படி என்னன்னா, இந்த வலது கையை எடுத்துட்டு வந்து இந்த வலது கால்குள்ள இப்படி விட்டு பின்னாடி எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த இடது கை கொண்டு வந்து பின்னாடி கை கொக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலையும் பண்ணிடலாம். இந்த பர்வதாசனா பண்றது தான் வந்து இருக்கு. இந்த பர்வதாசனா நம்ம கரெக்டாவே பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அந்த ஒவ்வொரு அந்த அலைன்மெண்ட் மட்டும் தான். இப்போ 2 கைக்கு நடுவில் அந்த காலை எடுத்துட்டு போய் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும். இல்லை கால் தள்ளி வைக்கிறதோ முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வச்சோம்னா அந்த போஸ்டர் வந்து கரெக்டா வராது. அதனால தான் வந்து பர்வதாசனா பண்ணும் போதே வந்து கரெக்டா பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பர்வதாசனால ஹீல்ஸ் கீழே வச்சிருந்தோம்னா அது இன்னமும் வந்து நல்லா இருக்கும். பர்வதாசனா. இப்போ இடது காலை கொண்டு வந்து 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா வந்து வைக்கப்போம். 2 பாம்ஸும் நல்லா கீழே வச்சுட்டு இந்த 3மே ஒரே லைனில் இருக்கணும். வச்சு நல்லா நேராக பார்க்கணும். கொஞ்சம் உடம்ப முன்னாடி தள்ளணும்னா நேராக வரும். அதே மாதிரி வலது கால் முட்டி வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதுலயே அந்த வேரியேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடது கையை கொண்டு வந்து இடது கால்குள்ள விட்டு கை பின்னாடி வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த உத்தான பிரஸ்தாசனால
ஃபஸ்ட்டு பண்ணும் போதே கை வந்து நல்லா கீழே வச்சுட்டு அதிலே இருக்கலாம். அதிலே வந்து ஒரு 3 முறை 4 முறை நல்லா வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கையை எடுத்து வந்து வைக்கலாம். ஏன்னா 2 கையுமே நம்ம கீழே இருக்காது, கால் மட்டும் தான் கீழே இருக்கும். அது வந்து ஒரு காலுமே வந்து ரைஸ் பண்ணிடுறோம். அதனால நிறைய பேலன்சிங் தேவை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணலாம். இதுவும் வந்து இன்டிமிடேட்ல இருந்து அட்வான்ஸ் ஆசனா தான். ஸோ அதனால வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி நம்ம மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கிறவங்களுமே வந்து மூட்டு வலி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து இதை செய்ய வேண்டாம். குழந்தைங்களாம் இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லெக் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கும். கால் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே போகும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய வந்து இதோட பலன்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா, டென்சஸ். அதாவது ஸோ இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா கிளியரா நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோட, ஒரு பாசிட்டிவ்ல எப்படி பேசுறது, நெகட்டிவ்ல எப்படி பேசுறது, கொஸ்டினா எப்படி கேட்கறது, ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த டென்சஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேசுறதுக்கு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பேசுறது வந்து நமக்கு ஒரு தமிழ்ல பேசுறது எப்படி நம்ம ஃப்ளூயன்சியா பேசுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஃப்ளூயண்டா அப்ஸ் அண்ட் டவுனோட ஏற்ற இறக்கங்களோட அந்த எக்ஸ்பிரசிவோட பேசும்போது லைக் அதனுடைய பார்ட் நமக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு ஃபீல் கரெக்டா வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க என்ன ஆயிடும்னா உங்களுக்கு பேசுறது ரொம்ப சுலபமாயிடும். சரிங்களா? ஸோ எழுதுறதும் நமக்கு வந்து எழுதுற ரைட்டிங் ப்ராக்டிஸ் வைக்கும் போது நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸுமே அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஹைலைட்டாக காலங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டென்சஸில் எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது, 12 இருக்கு இல்லையா. ஸோ 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு டென்ஸையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டே தான் இருக்கு. பாசிட்டிவ் மாதிரி, நெகட்டிவ் மாதிரி, இன்ட்ராகேட்டிவ் மாதிரி கொடுக்குது. அதுலேயுமே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்லுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளாஸ், அதாவது நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறது வந்து ஒரு விஷயத்த நீங்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத சொல்றது, முடிக்கலைங்கிறத சொல்றது, இல்ல முடிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கேள்வியை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், பாசிட்டிவாக எழுதிட்டு இருந்தோம். அதை நெகட்டிவா நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அந்த நெகட்டிவா எழுதுறதுக்கு புதுசா ஏதாவது தேவையா மேம்னா கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கோமோ அதே தான். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணுவோம், நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சைனை மட்டும் ஆட் பண்ணுவோம். மற்றபடி அதே வேர்ப் ஃபார்ம்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம், அதே சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் தான் எடுக்க போறோம், ரூலை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ எந்த அடுத்தது எந்த இடத்துல நெகட்டிவ் வரணுங்கிற ஃபார்மேஷன்ஸ் மட்டும் தான். ஸோ இன்னைக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ், இதுல நாட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண போறோம், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி verb forms V1, V2, V3, present, past, past participle, அதாவது reach, then V2 and V3 வந்து reached. ஸோ அப்போ ரீச் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம லைக் சென்றடைகிறது அது மாதிரி. டு ரீச், ரீச்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு டெஸ்டினிக்கு நம்ம போய் சேர்றதோ, இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ரீச் பண்றதோ, செய்யக்கூடிய விஷயங்கள் ரீச் பண்றதோ, அதை சொல்லக்கூடியதான் ரீச், ரீச்டு. ஸோ இங்க நெகட்டிவ் அப்படிங்கறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறத won't அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். he, we, you, he, she, they, it. இது எல்லாமே சப்ஜெக்ட்ல இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ஒரு ரூல். ஸோ ரூல்னு வரும்போது வில் ஆர் ஷால் ஃபியூச்சரில் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் அப்படின்னு எழுதுகிறோம்.
நாட், இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம். தென் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால ஹேவ் அண்ட் ஃபாலோட் பை V3. V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிட்டு ஃபைனலாக கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். சின்ஸ் இட்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறதால. ஸோ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஸோ வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் ஃபார்மில் won't அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ won't they have. ஸோ won't they have. V3 வந்து reached. Reached the station by எப்பக்குள்ள அப்படின்னு சொல்றனாலும் சொல்லிக்கலாம், by 6 PM. ஸோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ அவங்க 6 மணிக்குள்ளார ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆறு மணிக்குள் அவர்கள் நிலையத்தை, ஸோ ரீச்ட் இல்லையா, அடைந்திருக்க ஏன்னா மாட்டார்களா அப்படிங்கறதான் கேள்விதான் கேட்கிறோம். மாட்டார்கள் நம்மளே முடிவெடுக்கல, கொஸ்டின் தான் கேட்கிறோம். 6 மணிக்குள்ள அவங்க போய் ஸ்டேஷன்ல அடைஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது கரெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ்ல எழுதுறோம்னா எப்படி எழுதலாம், இதே நெகட்டிவ் சென்டென்ஸா கொண்டு வரணும்னா they will not reached. They will not reach the station. இதே பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னும் போது not have reached the station, then they will have reached the station. ஏன்னா இங்க பர்ஃபெக்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்றோம். ஸோ பர்ஃபெக்ட் சொல்றதால நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். பர்ஃபெக்ட் எல்லாம் நீங்க ஹேவ் இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. ஸோ அப்போ ஒரு இன்ட்ரோகேட்டிவ்ல நெகட்டிவ்ல சொல்லக்கூடியது, போனாங்களா போலையா, வந்தாங்களா வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஃபார்மேஷன் கொஸ்டின்ல எழுதியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த ரூல் வச்சுட்டு நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் பர்ஃபெக்ஷன்ஸ் கரெக்டாக வரும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா, வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எறும்புகள்லாம் சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. எப்பவுமே குரூப்பா வேலை செய்யும்போது கூட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. உதாரணத்துக்கு எப்பெல்லாம் ஹியூமன்ஸ் ரொம்ப குரூப்பா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க லேசி ஆயிடுறாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து வேலை செய்யும்போது சரி அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ரொம்ப லேசி ஆயிடுவாங்க. சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும் குரூப்பாக வேலை செய்யும்போது. அதுவே எறும்புன்னு பார்க்கும்போது குரூப்பாக வேலை செய்யும்போது தான் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஈவன் அந்த எறும்பு புத்து இருக்கு இல்லையா, அதில் அதுங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட் ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சு ஏன் நம்ம எறும்புகள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரோபாட்ஸை பில்ட் பண்ணக்கூடாது. சங்கர் சாருடைய எந்திரன் படம் பார்த்துருக்கும் போது கிளைமேக்ஸில் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா எல்லாம் எறும்புகளாக தெரியும், பார்த்தா ரொம்ப க்ளோஸில் ரோபோட் அப்படின்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோபாட்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அவ்வளோ தூரமாக
மொத்தமாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எறும்பு சைஸுக்கு அது எல்லாமே சேர்ந்து ஒரே வேலையை மல்டிப்ளாக பிரித்து செய்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் இது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம விஷுவலாக பார்த்தோம். அதான் ஆண்ட்மேன் அப்படின்ற மார்வல் மூவியில். இப்போது இது எல்லாத்தையுமே நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக ரிசர்ச் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே அதில் ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். கம்பளி பூச்சி அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த கம்பளி பூச்சி தனக்குன்னு ஒரு டிஃபென்ஸையே ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் போன் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டர்பில்லர். இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுன்னா, எங்கெல்லாம் சிலந்தி வலையில் மாட்டிருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கோ அந்த பூச்சியில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய உடல் ஃபுல்லாக வச்சு அலங்கரிக்குமா. அதான் போன் கலெக்டர். அதுக்கு அதை சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எண்ணம் கிடையாது. அதோடைய எண்ணம் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ம்ட் ஆகிறோம் அப்படின்றது தான். எல்லா எலும்புகளையும் பிச்சு பிச்சு தன்னுடைய உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டே வருமா. அதனால் யாராச்சும் அவங்கள தொட்டால் கூட எலும்பு தான் ஃபஸ்ட்டு விழுமே தவிர்த்து அந்த கம்பளி பூச்சிக்கு ஒன்றும் ஆகாது. அதனாலேயே போன் கலெக்டர் அப்படின்ற பேரையும் இந்த கம்பளி பூச்சிக்கே வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளையோடைய ஸ்பீஷியஸ்லேயே 0.1% மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கெட்டதா, கொடூரமானதா, மாமிசங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இந்த கார்னிவஸாக இருக்கக்கூடியது 0.1% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதியெல்லாம் ரொம்ப மென்மையான பட்டாம்பூச்சியாக மாதிரி அழகாக பறந்துக்கிட்டே இருக்கும். அதில் இந்த ஈவில்லாம் இருக்கும் இல்லையா, வில்லன்ஸ், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு போன் கலெக்டராக மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட காட்டுவாசி மாதிரி. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, பூச்சிகளுக்கு கூட இப்படிப்பட்ட வேற்றுமைகள் இருக்க தான் செய்யுது. 100%ல் 7% ஆஃப் ஆண்களுக்கு ஷை பிளாடர் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த ஷை பிளாடர் சிண்ட்ரோம்னா என்ன? பப்ளிக்கில் அவங்களால ரெஸ்ட் ரூமே போக முடியாது. தூச்சானாலும் சரி அவங்களால போக முடியாது, வரவும் வராது. இதுதான் ஷை பிளாடர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் பப்ளிக் இருக்கக்கூடிய டாய்லெட்டை யாருமே இல்லைனாலும் அந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு எஸ்டேட் ஆவாங்க. இதுதான் ஷை பிளாடர் சிண்ட்ரோம். 8 கால் பூச்சி என்னதான் இதுக்கு பெருமையாக 8 கால் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த 8 கால்லையும் அதுக்கு எலும்பே கிடையாது. வெறும் ப்ரெஷர் மட்டுமே வச்சு தான் அந்த கால்கள் எல்லாத்தையுமே நகர்த்துது. நீங்கள் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பைடர் இறந்துருச்சுன்னு வச்சுங்க, இறந்த அடுத்த செகண்டு அதோடைய கை கால் அப்படியே மூடிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் ரீசன் என்ன? அதோடைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே தான் அங்கே அதோடைய கால்களாக செயல்படுது. அது பிளட் ப்ரெஷரின் மூலியமாக தான் செயல்படுத்துது. அப்படின்னு இருக்கும்போது அங்கே ஒரு வேளை பிளட் போகிறது நின்றுச்சு அப்படின்னா அது உடனே சுருன்றும். இதனால தான் அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. போன் இருந்தால் எங்கேருந்து குதிச்சாலும் போன் ஃப்ராக்சர் ஆகும், நொண்டிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. ஆனால் இந்த 8 கால் பூச்சிக்கு எங்கேருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதோடைய கால்கள் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் அது ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக எங்கே வேணாலும் சுற்றிக்க முடியுது. அதோடைய காலை அது எப்படி வேணாலும் சுற்றிக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் மூலிமா தான் அதோடைய கால்களை செயல்படுத்துது. ரீசெண்டாக அந்த கிராப் மென்டாலிட்டி அப்படின்ற விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. கிராப் மென்டாலிட்டியா, அது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்டு போல் இருக்கக்கூடிய மனநிலை. நண்டுடைய மனநிலை என்னென்னா, எங்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அப்படி இப்படி இருக்கும், உங்கள்கிட்டையும் அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கோ அவங்கள தான் கிராப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தான் அனுபவிக்கலைன்னா வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த மைண்ட் செட். யூபிஎஸ்சி சப்ளை பண்ணுற ஒரு ட்ரக் இருக்குங்க. அந்த ட்ரக்கு கேஸ் எமிஷனை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ரைட் டேர்ன் எடுக்காததன் மூலியமாக. டேர்ன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நிறைய ஃபியூவல் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரைட் டேர்ன்ஸ் எடுக்காமல் லெஃப்ட் ரோடு அதுலேயே நம்ம போய்கிட்டு இருக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுவோம். அது எப்போ அன்அவாய்டபுளான ரோடாக இருக்கோ அப்போ உடனே அதை மாற்றிடணும் அப்படின்ற மாதிரியான பிளானில் தான் அந்த ட்ரக் செயல்படுது. இதனால் மட்டும் நிறைய கேஸ் அது மிச்சம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 பில்லியன் கலூன்ஸ் ஆஃப் கேஸஸ் அதை மிச்சம் பண்ணுது ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை ட்ரக் ஓடுது, அந்த ட்ரக்கெல்லாம் எவ்வளோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் சாதாரணமான ஒரு டேர்ன். அதுக்குன்னு நீங்களும் டேர்ன் எடுத்து ஃபியூலை மிச்சம் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. அது அந்த ரோடு வாக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்களால அங்கே ட்ராவல் பண்ண முடியுது. 1963 நியூயார்க்கில் பிராங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஜூ. அந்த ஜூ என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா அனிமலையும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ஆனால் வேர்ல்டுலேயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸான அனிமல் இதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்குறவங்களாம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இதுதான் அவ்வளோ டேஞ்சரான அனிமலா அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே இருந்தது என்ன தெரியுமா? கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஹியூமன் தான் இருக்கலையே ரொம்ப டேஞ்சரஸ். மீதி விலங்குகள்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதெல்லாம் தாராளமாக நம்ம வளர்த்தலாம். ஆனால் வளர்த்துனா வெஞ்சன்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒன்றுனா அது மனிதர்கள் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லாமல் சொன்ன ஒரு மொமெண்ட் அதுதான் பிராங்க்ஸ். அதுக்கப்புறமா இப்படி ஒரு விஷயத்தை எப்படி இனிஷியேட் பண்ணாங்கன்னு எல்லா வருஷமும் யோசிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் யோசிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manzel Malinti.